வணக்கம் நண்பர்களே! தற்போது நம்மளோட பயணம் எங்க மேற்கொள்ளணும்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில கிருஷ்ணகிரி அணைக்கு தான் நம்மளுடைய பயணம் இப்ப நம்ம தொடங்க போயிருக்கோம். இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு எங்க இருக்குன்னா, நம்ம கிருஷ்ணகிரி அணைக்கு தான் இங்க வந்திருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா பூங்கா நல்லா இருக்கும். இதோடைய கிருஷ்ணகிரி அணைய பத்தி ஒரு குட்டி ஒரு ஸ்டோரிய பத்தி நம்ம பார்ப்போம். கிருஷ்ணகிரி பகுதியில அவ்வப்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில கடும் மழை வரும். இல்லன்னா கடும் வறட்சி வரும். இது வந்து ரொம்ப நாள் வந்து இதே நிலைமைய தான் நீடித்து வந்திருக்கு. இங்க எப்பன்னா இந்த மன்னர் காலத்துல இருந்து. வந்தா அதிக மழை, இல்லன்னா கடும் வறட்சி. இந்த சூழ்நிலை தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரம் மட்டும் தான் இந்த விவசாயங்களை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இத வந்து அன்றைய சூழ்நிலைக்கு எப்படி இந்த விவசாயத்தை பெருக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்காங்க அப்பயே. நீங்க தற்போது பார்த்து கொண்டு இருப்பது தான் பாருங்க, அழகான நம்ம கேஆர்பி அணையில இருக்கிற காட்சிய தான் நம்ம தற்போது நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா, இருதபுறம் அழகான பாருங்க குதிரை வண்டி தேர் மாரி அழகா இருக்கும். போக போக தான் இந்த ஒவ்வொரு அ இயற்கைய வந்து நம்ம ரசிக்க போறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தா, அப்போதைய காவேரிப்பட்டணத்தில சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் மனைக்கார அவர தான் தென்பெண்ணை ஆற்றங்கரையில இந்த மாரி சூழ்நிலை இருக்கு. தமிழக இது அணை ஒண்ணு கட்டணும் தமிழக அரசுகிட்ட இப்ப கோரிக்கை குடுத்தாரு. அப்ப என்ன சூழ்நிலை தெரியுங்களா? அப்ப வந்து ராஜாஜி தான் முதல்வரா இருந்தாரு. அப்ப வந்து அந்த சூழ்நிலையில குடுக்கும்போது, தமிழக அரசுக்கு அவ்வளவு நிதி இல்ல. தற்போது கண்டிப்பா அணை கட்ட முடியாதுன்னு அந்த நிராகரிச்சுட்டாங்க. அதே சூழ்நிலையில தான் தற்போது திருமணம் காமராஜர் ஐயா அவர்கள் முதல்வர் ஆனாரு. நீங்க தற்போது பார்த்துட்டு இருந்தா அத சேத்து மதகுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிய தான் இப்ப இந்த நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைய தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சேத்து மதகு தண்ணிய தான் நீங்க இப்ப தற்போது பார்த்துருக்கீங்க. அந்த எழில்மிகு அழகுகள தான் நீங்க பாருங்க. அது ஒரு ஒவ்வொரு அணைகளும் பாருங்க, அந்த சட்டரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 8 சட்டர் இருக்கும். இதுல வந்து 3 சேத்து மதகு இருக்கும். இந்த 3 சேத்து மதகுல 2 சேத்து மதகு தண்ணி திறந்து விட்டாலே ஏகப்பட்ட தண்ணியா இருக்கும். அது அழகிய காட்சிகள தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒரு சேத்து மதகுல தண்ணி வந்து சீறி பாயுது. தற்போது அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியூ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அற்புதமாவும், பிரமாதமாவும் இருக்கும். நீங்க குழந்தைங்களும், பெரியவங்களும் இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இங்க இருக்குது. இங்க வந்து கண்டிப்பா இங்க அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்து இங்க பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்த அணையை சுற்றி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இங்க இருக்கு. எந்த அணையிலும் கண்டிப்பா அங்க இல்ல. அவ்வளோ அழகா அங்க வந்து கண்டிப்பா ரசிக்கிற தன்மை இருக்கு. ஒவ்வொரு அணைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தற்போது நீங்க அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அத கொஞ்சம் நாங்க வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்களா, அந்த தண்ணியுடைய ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இதா இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கிற மாரி இருக்கும். அவ்வளோ வந்து அற்புதமா, அவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து அந்த தண்ணி வந்து மூவ் ஆகுது. நாங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஏன் கூட்டம் இல்லன்னா, லீவு நாள் இல்ல. நாங்க வந்து ஒர்க்கிங் டேஸ்ல தான் நாங்க போயிட்டு இருக்கறதுனால, இங்க வந்து பார்க்கும்போது சனி, ஞாயிறு வந்து கண்டிப்பா அதிகமாக ஒரு கூட்டமா இருக்கும். அதே மாரி ஹாலிடேஸ்ல வந்து நெறைய கூட்டமா இருக்குது. தற்போது நம்ம திருமணம் நம்ம பார்ப்போம். அதே மாரி அப்ப காமராஜர் ஐயா அவர்கள் முதல்வரா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1955 வந்து திருமணம் அந்த கோரிக்கைய வந்து குடுத்துருக்காங்க. 1954 4லே. அப்புறமேட்டு அந்த அணைய கண்டிப்பா கிருஷ்ணகிரியில ஒரு அணை கட்டலான்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1955 ஜனவரியில 3ஆம் தேதியில அந்த இந்த கேஆர்பி அணை சிறப்பான பணிய வந்து துவங்குனாங்க. அந்த சிறப்பான பணி துவங்கி துவங்கி ஒரு 3 ஆண்டுகள்ல இந்த கேஆர்பி அணையில வந்து சிறப்பான முறையில 1958 நவம்பர் 3ஆம் தேதி இந்த அணையை கட்டி பாசனத்துக்காக அன்றைய முதல்வர் மதிப்புக்குரிய கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு பார்க்கும்போது பாருங்க, இது ஒரு அற்புதமான முனியப்பன் கோயிலுங்க. இங்க வந்து நிறைய விசேஷ நாள்கள் வந்து இங்க வழிபடுவது வந்து மிக ஒரு சிறப்பாக இங்க வந்து வழிபடுறாங்க. அதே வந்து இப்ப இது நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு பழைய பாலகம்.
அப்போல்லாம் இந்த பாலத்து வழியாக தான், அதுக்கு மேலே ஒரு 7-8 கிராமங்கள் இருக்குது, அந்த வழியாக தான் போயிட்டு இருந்து. இப்போ ஒரு 7-8 வருஷம் முன்னே ஒரு பெரிய ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அதிகம் உபரி நீர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அணைய இந்த சின்ன ஒரு பாலத்தில் மேலே அதிகமாக தண்ணி போகும். அப்படியே அந்த சின்ன அந்த பழைய ஒரு பாலத்து மேலே அப்படியே அழகாக கடந்துட்டு போனாங்களா. அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான நந்தி வாயில் வந்து என்னைக்கு அணை ஓப்பன் பண்ணாங்களா 1958 இந்த வரைக்கும் இந்த நந்தி வாயில் வந்து சிறப்பான தண்ணி வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே இங்கே நிறைய வழிபடுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அந்த சிவனுடைய ஆலயத்தில் கீழே நந்தியில் இங்கே நிறைய பக்தர்கள் வந்து டெய்லியும் குளிக்கிறது உண்டு. இங்கே சிறப்பு வழிபாடும் நிறைய நடந்துட்டுருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்துட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த நந்தி வாயில் வர நீரில் வந்து கண்டிப்பாக ஒரு குளிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்க்கிங்கு உள்ள வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழைய போகிறோம். இப்போ தான் அந்த பார்க்கிங்கில் மீண்டும் நம்ம வந்து அந்த அணையுடைய வரலாறை கொஞ்சம் விரிவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் பார்த்துருவோம். அணைவின் மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 52 பார்த்தீங்கன்னா அணையின் வந்து நலனை கருதி 50 அடியில் இருந்து இந்த உபரி நீரை வந்து திறந்து விட்டுருவாங்க. அழகான காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த அணைக்காக கையகப்படுத்தப்பட்ட வந்து மேலே அணையினுடைய நிலம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா 3200 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் அந்த அணையினுடைய மொத்த தண்ணி இருக்குது. அது மொத்த கொள்ளளவுன்னு பார்க்கும்போது 1666 மில்லியன் கன அடி வந்து இந்த அணையில் வந்து இப்போ தேக்கி வச்சுட்டு முடியும். அப்புறமேட்டு அந்த நீர்காட்ட பாசன ஆயக்கட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்களா சுமார் 3652 ஹெக்டேர் நிலம் வந்து பயன்படுதுங்க. அதே வந்து ஏக்கர்னு பார்க்கும்போது 912 ஏக்கர் வலது இடது இந்த 2 கால்வாய்களிலும் இவ்வளவு நிலம் பயன்பெறுது. எப்போ அது தற்போதைய அன்னைக்கு நிலம் வந்து கேஆர்பி அணை ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய நிலவரம் இது பாசன பகுதி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வலது இடது பார்த்தீங்கன்னா உபரி கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டியாச்சு. இப்போ அதில் வந்து பார்க்கும்போது நிறைய உபரி கால்வாய் இடதுபுறங்களை பார்க்கும்போது பாலக்குழி முதல் சந்தூர் வரை சுமார் அது வந்து ஒரு மறைமுகமான நீர்ப்பாசன வசதி. எப்படி மறைமுகமான நீர்ப்பாசன வசதின்னு பார்க்கும்போது நிலத்தடி நீர்கள் வந்து அதிகமாக ஊர் அளவு பாருங்கள். குழந்தைங்களெல்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க லீவ் இல்லை, அதனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அருமையான பொழுதுபோக்கு இடம். குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக அவளை அழைச்சிட்டு போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அங்கே திகழ்கிறது. அது பார்த்திங்கன்னா வலது இடது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரிகளுக்கு நிரப்பும் வகையில் அமைச்சிருக்காங்க நிறைய கால்வாய்கள். அது வந்து பார்க்கும்போது சுமார் 28 ஏரிகளுக்கு மட்டும் தண்ணீர் விடுவாங்க உபரி நீர் வரும்போது. அதேமாதிரி வலதும் இடதான். இங்கே வந்து பார்க்கும்போது அணைகள் இது பார்க்கில் பார்த்து அதிகமாக அங்கங்கே சுற்று பார்க்கும்போது அங்கங்கே ஒரு குட்டி குட்டி சிலைகளெல்லாம் அழகாக அற்புதமாக அப்போ வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது சுமார் 8 தண்ணி வழித்தடங்களில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே பார்க்கும்போது இடதுபுறம் வந்து ஒரு 15 ஏக்கராவும் வலதுபுறம் வந்து பார்க்கும்போது 45 ஏக்கர் கொண்ட ஒரு பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. நாம் இப்போ சுற்றி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 45 ஏக்கர் கொண்ட பூங்காவை தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே அணைக்கு மேலே பார்க்கும்போது தான் அந்த அழகிய அற்புதமான ஒரு நீருடைய காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இங்கே வந்து கிருஷ்ணகிரியில் மிகவும் ஒரு ஃபேமஸான என்ன கேட்பீங்க,
இங்கே வந்து ஃபேமஸான என்னென்னா இங்கே ஜிலேபியா மீன் தான் மிக மிக ஒரு ஃபேமஸ்ஸு. நீங்கள் மேட்டூரெல்லாம் போனால் இந்த நம்ம தமிழகத்தில் வேறு இடத்துல ஜிலேபியான்ற சப்பாறை மீன் எங்கேயும் கிடையாது, நம்ம இடத்துல தான். இங்கே டேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து நிறைய வந்து ஹாலிடேஸில் வந்து மீன் சாப்பிட்டு போவாங்க. எங்கள் அதர் மாநிலத்தில் வந்து பெங்களூர்லேருந்து வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இங்கே குறைவான விலையில் மீன் கிடைக்குதுன்னா அருமையான சுவையான மீன் பார்த்தீங்கன்னா சப்பாறை மீன் இங்கே தான் கிடைக்கும். அது சாப்பிட்டு போவாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூவில் பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில் பாருங்கள், அந்த இயற்கை காட்சி வந்து ரசிக்கிற தன்மையில் இருக்குது. அதை பார்க்கவும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஓரளவுக்கு ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவு பொறுமையாக குழந்தைங்களோட போனால் கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைகளுக்கான அங்கே கடைகளெல்லாம் போட்டிருக்காங்க. பொறுமையாக கொண்டு போய் பார்க்கணும். அதே லீவு நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. மொத்தம் அந்த பார்க்கு ப்ளஸ் இந்த பக்கம் இந்த பங்களாலாம் பார்க்கும்போது 60 ஏக்கர் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து அழகான நீர் இருக்கிறதுனால அங்கங்கே புல்வெளிகள் வந்து அங்கங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும். அதை வெயில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் விளையாடுற அளவுக்கு இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம கேஆர்பி அணையில் வந்து மான் பார்க் இருக்குது. சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட மான்கள் வந்து பக்கமே போயிட்டு பார்க்கலாம். ஆனால் வேலி தான், முள்வேலி சுற்றியும் அவ்வளோ அருமையாக வந்து பார்க்கலாம். தற்போது நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, இங்கே வந்து நீருடைய அளவு வலது இடது இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கால்வாயில் தான் தண்ணீர் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து தண்ணீருடைய அளவு எவ்வளவு எடுத்து விடுறதுன்னு பார்ப்பாங்க. இது ஒவ்வொரு கால்வாயிலும் 166 கியூசஸ் தண்ணி வந்து இதில் கால்வாயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வலது இடது அந்த கால்வாயில் அந்த பாசனத்திற்காக. அந்த நீர் தற்போது பார்க்கும்போது கொஞ்சம் பசையன்னு இப்போ கட்டியிருக்கு. அது ஒரு மீன் இறந்துட்டுருக்கு, அந்த பார்த்துருக்கோம். இந்த டேமுக்குள்ளே பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. எந்த ஒரு சேதாரம் இல்லாத ஒரு நீருக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேவ் படிக்கட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து ரசிக்கிற தன்மையில் இருக்கு. இங்கே வந்து பார்க்கும்போது இந்த அழகாக அந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்குற வண்ணத்தில் கட் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ வலது காவாயிலேருந்து தான் நம்ம தண்ணி போயிட்டுருக்குது, நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து லீவு நாளில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்க்கும்போது எல்லாம் குளிப்பாங்க. தற்போது கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் போகிற நேரம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் மதியம் போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், வலது கால்வாயில் அந்த உபரி தண்ணி திறந்து போது பாசன கால்வாயில் திறந்து விடும்போது பார்க்கும்போது அந்த தண்ணி எவ்வளோ ஒரு சுழற்சி அற்புதமாக சீறி பாஞ்சிட்டு போகுது. இங்கே வந்து 2 போகங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இங்கே வந்து பார்க்கும்போது எங்கேயுமே இல்லாத டெல்டா பகுதியிலலாம் பார்க்கும்போது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்ன ரக நெல் வந்து உற்பத்தி வந்து இங்கே அதிகம். சென்ன ரகம் வந்து அரிசியை பார்க்கும்போது இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா அற்புதமாக சுவையாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல் ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள், தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மானை தான் பார்த்துட்ருக்கோம். அதை சுற்றி 2 வலை அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா நல்ல ஹைட்டாகவும் இருக்கும், மானுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகாத இருக்கிறதுக்கும் அதுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணத்தில் இங்கே ஒரு அற்புதமாக இங்கே பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதே கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து என்னன்ற பார்த்தீங்களா, நம்மளது முன்னாள் முதல்வர் கர்மவீர காமராஜருக்கு இங்கே ஒரு சிலை வைக்கணுன்றது ரொம்ப நாள் கோரிக்கையும் மனுக்களும் மாவட்ட ஆட்சியர் மூலயமா கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் நிறைவேற்றலன்னு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இங்கே நிறைய பேர் வருங்காலத்தில் வந்து இன்னும் வந்து பார்க்க வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்ன்றதை நம்ம நாள் ஒரு கோரிக்கையாகவும் அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து அற்புதமாக ரசிக்க வண்ணத்தில்
குழந்தைகள் நடக்க வண்ணத்தில் இங்கே வந்து சின்ன ஒரு தொட்டி பாலம் இது தொட்டியுடைய ஊஞ்சல் தொட்டியில் ஒன்று இருக்கும் அழகாக பார்க்கறதுக்கு, அதுவும் இப்போ தற்போது பார்க்கலாம். குழந்தைகள் வந்து மான் வந்து பார்க்கும்போது எல்லாம் வீடியோவில் இதில் தான் பார்க்கலாம். இங்கே அழைச்சிட்டு வந்து நம்ம நேரடியாக குழந்தைங்களுக்கு மானே காட்டலாம். இங்கே பார்க்கும்போது பெரிய மான், சிறிய மான், குட்டி மானெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக கண்டிப்பாக இது பார்த்து ரசிக்க வேண்டிய இடமா இருக்கு. பக்கமே ஒரு வழி இருக்கு. இந்த வழியா வந்து பார்க்கும்போது ஒரு 10-15 கிராமத்திற்கு போயிட்டு செல்லும் வகையில் இருக்கு. இந்த வழித்தடம் நல்லா இருக்கு. அப்படியே போயிட்டீங்கன்னா இந்த ராயக்கோட்டை போயிட்டு பாலக்கோடு போயிட்டு இது ராயக்கோட்டை வழியாக போயிட்டு ஒசூர் போகிற வழியே இதில் வழித்தடம் இருக்குது அந்த பக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரு, குட்டி மானை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்களாம் இதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. சாரி, நான் எந்த பாலம்னு சொன்னேன், இது வந்து தொங்கு பாலம். தொங்கு பாலத்தில் வந்து குழந்தைங்க போகிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்க்கும்போது தொங்கு பாலத்தில் சுற்றி தண்ணியை ஊற்றி அதுக்கு இருக்க உள்ளே பார்த்தீங்கன்னா தாமரை பூ இருக்கும். இந்த பாருங்கள் ஆர்ச் வழியில் பாரு, அங்கே நின்றுட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்க பாலம்னு சொன்னாங்கல்ல, தொட்டி பாலம்னு தவறாக சொல்லிட்டேன். இது வந்து தான் தொங்கு பாலகம். இதில் இந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு டேமேஜ், ஒரு ஓட்டை, அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே இருந்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த தாமரை நாங்கள் போகும்போது மொட்டை இருந்தது, இன்னும் மலரல. அதான் நான் மலரும் போது பார்க்கும்போது மிகவும் ஒரு வந்து அற்புதமாக இருக்கும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்துருக்கீங்களா, கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுடைய சங்கத்துடைய யூடியூப் சேனலை தான் இப்போ நம்ம இதில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு இடம், ஒரு குழந்தைங்களோட பெரியவங்களும் எல்லாமே வந்து பார்த்து ரசிக்க இடமாக கிருஷ்ணகிரி அணை வந்து திகழ்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.